நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள். சனி பகவான் வக்ரம். ஜூலை 17 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் அதே போல திருக்கணிதத்தின்படி 27 வரை ஒரு 10 நாள் வித்தியாசம். ஜூலை 27 திருக்கணிதம். அப்ப எப்படி பார்த்தாலும் ஜூலை 17 சனி வக்ரம் ஆரம்பம். சார், இந்த சனினால எப்பேற்பட்ட ஜாம்பவானும் எப்பேற்பட்ட ஒரு ராஜாவும் படாத கஷ்டப்படுறாங்க. சில நபர்கள் எல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல, சாமி இப்படி டைம் சேஞ்ச் ஆகணும், நான் நம்பவே இல்லை. அந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. தூக்கி போட்டு மிதிச்சுட்டு தள்ளி போயிட்டே இருப்போம், அசால்ட்டா போவோம். ஆனா இதெல்லாம் உண்மையோன்னு இப்ப எனக்கு நினைக்க தோணுது. அப்படிங்கிற வகையில் பல ராசி அன்பர்கள், நீங்கன்னு இல்லை, பல ராசி அன்பர்கள் சனி பகவானுடைய ஆட்டத்தை தாங்க முடியாம, குறிப்பா சிம்ம ராசி, கன்னி ராசி, மிதுன ராசி, தனுசு, மகரம், மீனம், மேஷம், ரிஷபம், அப்புறம் நீ யார் தாங்க சாமி இருக்காங்க? ஒரு 2-3 பேர் தான். துலாமு, விருச்சகம், ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போறாங்க, கடகம். அப்போ இந்த சனி வக்ரத்தால நீங்கன்னு இல்லைங்க, பலதரப்பட்ட மக்களும், ஏழை பரம ஏழையும், ஒரு ஏழை விவசாயி பெருமாள் இருக்காங்கன்னா அவரும், ஒரு தள்ளுவண்டியில கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களும், கடல் கடந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும், கப்பல் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும், இந்த 7.5 சனியினால எவ்வளோ பேருக்கு பதவி போயிருக்கு, எவ்வளோ பேருக்கு ஒரு வாழ்க்கை டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நாம செஞ்சதுக்கு திரும்ப எதிர்வினை நடந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை மாறும், எனக்கு இந்த நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த இதுவும் குறிப்பா இந்த மார்ச் 6 பிறகு, நான் சொல்றதெல்லாம் நீங்க தேதி குறிப்பிட்டு சொல்றேன், டேட்டா மென்ஷன் பண்ணி சொல்றேன். இந்த மார்ச் 6 பிறகு உங்க வாழ்க்கை படிப்படியாக எல்லாமே தலைகீழ மாற ஆரம்பிச்சிருக்கும். டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். நல்லா போய்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கும். உங்க நம்பிக்கை எல்லாம் தவிடுபடியாக இருக்கும். எப்படியும் காப்பாத்திடுவார், எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம், ஏதோ ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி அதிகம் கவலையில் இருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, வேர்ல்டு வைடு நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், உலக நாடுகள்ல, இந்த பூமியில நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், சனியினால் கஷ்டப்படக்கூடிய ஏறக்குறைய 11 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஜூலை 17 ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம், உங்களுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் சாமி. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போறார், நீங்க ஒரு சான்ஸ் எடுக்கலாம். அப்போ இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இப்பவாது நம்பணும், சாமி என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு முயற்சி எடுப்பீர்களே ஆனால் உங்களுக்கான புதிய வாழ்க்கை இந்த சனி வக்ரம். அப்போ இந்த சனி வக்ரத்தால பழைய தீமைகள் கலைந்து புதிய நன்மைகள் ஆரம்பம். என்னெல்லாம் நன்மை நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள். கும்பராசி. சார், இந்த சனி பகவானுடைய வக்ரம் பாத சனியில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு மிகுந்த நன்மையை செய்கிறது. சூப்பரா இருக்கு. பாத சனி உங்களுக்கு வேலை செய்யாது. பலதரப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கு. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா வேற ஊருக்கு வேலையை மாத்திட்டு போகணும், இல்ல ஊர் விட்டு ஊர் மாறுறீங்க, இல்ல பூர்வீகத்தை விட்டு வெளியில வர்றது, இந்த யோகங்கள்லாம் உண்டு. கும்பராசி அன்பர்களே, இடமாற்றங்கள் உண்டு. அது தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இடமாற்றங்கள் உண்டு. ஒருத்தர் வெளிநாட்டுல வேலை செய்யற சாமி, நம்ம ஊருக்கே போயிடலாமா, என்னால இங்க முடியல, ஊருக்கு வந்துடலாம். இல்ல இங்க இருக்கிறீங்க, ஆன்சைட் போகணும் சாமி, போனாதான் 10 ரூபா சம்பாதிக்க முடியும், வெளிநாடு போகலாமா, வெளிநாடு போகலாம்.
அல்ல கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு, நம்ம என்னால் முடியல சாமி, ஒன்று நான் அங்கே போனாலும் அவர் இங்கே வரணும், அது நடக்குமா? அது நடக்கும். அப்ப பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும், கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க, வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டு யோகங்கள் உருவாகும், பூர்வீக இடத்தை விட்டு வெளியில போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், திரும்பவும் ஊர் திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு, வேலை மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளா ஜாப் சேஞ்சுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணலான்னு, அதெல்லாம் இப்ப நடக்கும். ஆனா கும்பராசி என்பவர்களே, ஒரு விஷயத்தை நீங்க மறக்கக்கூடாது. வேலை ஜாப் சேஞ்ச் பண்றதுக்கு முன்பாக அடுத்த வேலையை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கன்சல்டிங் யார்கிட்ட வேணாலும் நீங்க போங்க, உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட நீங்க போங்க. ஆனா வேலை மாறுவதற்கு முன்பாக எனக்கு தசாபுத்தி எப்படி இருக்கு, நான் இப்ப கம்பெனி மாறலாமா, ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு, சம்பளம் கம்மியா இருக்கு, ஒரு 70,000 ரூபாய் வருது, 80,000 ரூபாய் வருது, புது வேலைக்கு போனா ஒரு ரூபா 1.10, ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். ஆனா நான் என்கிட்ட வந்தா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், சார் 80,000 ரூபாய் கேரண்டியா வருமா, இங்க இருங்க, அந்த 1,00,000 ரூபாய் உங்களுக்கு நான் கேரண்டி, 6 மாசம் தான் நல்லா இருக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்ப இதெல்லாம் எதிர்காலத்தை சிந்தித்து செயல்பட வேண்டும். இதுதான் ஒரு ஜோசியருக்கு அழகு. இதுதான் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து இந்த ஜோசியர் அந்த வழிகாட்டுதல் வேண்டும், குருவா இருந்து வழிகாட்டணும். அப்போ இடமாற்றத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்ற உங்க மனசுல இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கோம், வேற கம்பெனிக்கு போயிடலாம், நமக்கு இங்க மரியாதை இல்லை, நாம அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், எல்லாம் சரிதான். உங்களை உள்ள இருந்து தூண்டுறது ராகு, டேய் இவன் நம்மளை மதிக்க மாட்டான், வெளியில போடா, நீ பாத்துக்கலாம், நீ வாடா, நான் பாத்துக்கலாம், நீ சூப்பரா இருப்படா, கூப்பிடுறது ராகு. ஆனா நம்ம போனா வெளியே ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத சிந்திக்க சொல்வது சனி பகவான். அப்ப சனி நல்லவர், ராகு தேரை இழுத்து தெருவில் விட்டு வம்புக்கு இழுக்கக்கூடியவர் அர்த்தம். அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே, மனசுல ஒரு விதமான குழப்பம் ஜாப் ரிலேட்டடாவே வச்சுப்போம், வேலை நிமித்தமாக, குடும்பம் நிமித்தமாக, அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடா, வேற ஏதோ ஒரு வம்பு வழக்கா இருக்கலாம், கோர்ட்டு கேஸா இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், சிறை தண்டனைகளாக இருக்கலாம். நிறைய கும்பராசி அன்பர்கள் பார்த்தோன்னா இந்த ஜெயில் யோகத்துல போய் மாட்டிக்கிறாங்க. வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, மெயினா செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, அப்புறம் வந்து அரசு அதிகாரிகள், ப்ரைவேட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க, மெயினாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய என்கொயரி போகுது, அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி, அதில் வந்து ஏதேனும் சஸ்பெண்டு, டிஸ்மிஸ்ஸு, இதெல்லாம் நிறைய கும்பராசி என்பர்கள் போய் சிக்கலாக மாட்டிக்கிறாங்க. அப்புறம் அதில் வந்து எப்படியாவது நமக்கு திருப்பி காப்பாற்றி ரீஎன்ட்ரி பண்ணி வைக்கணும், திரும்பவும் அந்த ஜாப் கிடைக்கணும், இப்படியெல்லாம் நிறைய அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் வராங்க. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களை வேலையில ஜாக்கிரதையா இருக்கணும், வேலையில கவனமா இருக்கணும். ஜாப் கேரண்டி ரொம்ப முக்கியம். ஒரு முறை என்கிட்ட வந்துட்டீங்கன்னா நான் உங்களை அப்படி கெட்டிமா பிடிச்சி வச்சுப்பேன், நான் சொல்லாம நீங்க எதுவும் செய்யக்கூடாது, அந்த அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்துருவோம் உங்களுக்கு. அப்போ கும்பராசி என்பவர்களை வேலையில செய்யற வேலையை காப்பாற்றிக்கணும், வேலையில கவனமாக இருக்க வேண்டும். மனசுல ஏதேனும் குழப்பங்கள் இருக்குமே ஆனால், தேவையில்லாத ஒரு மனசுக்கு குழப்பமா இருக்கு, கன்ஃபியூஷனா இருக்கு, ஒரு டிப்ரெஷனா இருக்குதுங்க சாமி, அது குடும்ப பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், அல்லது ஜாப் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம். நிறைய கும்பராசி என்பர்களுக்கு அந்த இடதோஷங்கள் உள்ளது. அந்த இடதோஷத்தால உங்க எல்லா எதிர்காலமும் பாதிக்கப்படுகிறது, எதிர்காலம் பற்றிய பயம் ஏற்படுகிறது. சனி உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறாரு, டேய் ஒரு விஷயம் இருக்கு, ஜாக்கிரதையா இருந்துக்கோ, பார்த்துக்கோ, அதை சரி பண்ணிக்கோன்னு முன்கூட்டி சொல்லக்கூடியவர் சனி பகவான். எப்படி வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க பாட்டியோ தாத்தாவோ இருந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க, டேய் அங்கே போகாத அப்படி இருக்கும், ஒன்று அஸ்து சொல்லுவாங்க, ஆனால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். இன்னைக்கு காலத்துக்கு அவங்க சொல்றது ஒத்து போகாது.
ஆனாலுமே கூட ஒரு 10 நாள் கழிச்சு அது அக்செப்ட் ஆகும். அதை போல கும்பராசி என்பர்களை இந்த சனி வக்ரம் என்பது உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்கள், எல்லா விதமான எதிர்பார்ப்புகள், வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், தண்டனைகள் எல்லாத்துலயும் இருந்து விடுதலை, ஒரு விமோசனம். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் கும்பராசிக்கு நல்லது. உங்களுக்கு இருந்து வரக்கூடிய மனக்குழப்பங்கள், ஒரு டிப்ரெஷனு, மன அழுத்தம், திரும்ப திரும்ப அதையே நினைச்சுக்க பயப்படுறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, உடல்நிலை ஆரோக்கியம், மாத்திரை சாப்பிட்றது எல்லாத்துக்கும் நன்மை தரும். பயம் விலகும். வேலை வாய்ப்புகள்ல மட்டும் வேலை செய்யற இடத்துல கவனமா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல தொழில் அமைப்புகளும் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே.